மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ரோமர் 10:13 சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரா, உன் உள்ளத்தில் இயேசு இல்லையானால், உனக்கு மரணம் சம்பவித்தால் இந்த நரகத்திலே தள்ளப்படுவாய். இயேசு உனக்குள் இருப்பாரானால் உனக்கு மரணம் சம்பவித்தால் இளைப்பாறுதலுக்கு பிரவேசிப்பாய். ஏனென்றால் ஏசாயா 57 அதிகாரம் 1-2 வாசிப்போமானால், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஒருவரும் சிந்திப்பாரில்லை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னமே நீதிமான் மடிந்து போகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் நிலைப்பாறுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், செத்து போனார் என்று சொல்லுங்கள். செத்து எங்கே போனார்? நம்முடைய வேதத்தின் படி